ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்றதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஜி கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்ன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதில் கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் உங்களுக்கு சாம்பிள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பற்றி நான் இதில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ உங்ககிட்ட ஏற்கனவே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குன்னா நீங்கள் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ சைஸ், ஃபோட்டோ சைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ இமேஜ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஃப்ரீ கன்வெர்ட்டரும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்னு ஃபஸ்ட் இருக்கும். இது வந்து என்னென்னா ஹெச்எஸ்சினா நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்சி இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன இதில் படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹையர் செகண்டரி செலக்ட் பண்ணுறேன். குவாலிஃபைடு இயர் அப்படின்னு இருக்கும். ஸோ மேபி நீங்கள் 2024-25 முடிச்சிருக்கலாம். பட் நீட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இந்த வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட இயர் எந்த இயரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த இயர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் வெதர் +1 பாஸ்டுன்னு கேட்குது. 11th நீங்கள் பாஸ் ஆனீங்களான்ட்டு கேட்குறாங்க. எஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இஎம்ஐஎஸ் ஐடி நம்பர் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்களோட 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. ஸோ உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு எப்படி இருக்கும்ன்றதை காமிக்கும். மார்க் ஷீட்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? குரூப் கோடுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்கன்றத, டேட்டு, மந்த்து, இயர். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2000 ஜூன் இந்த மாதிரி பிறந்திருந்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெச்எஸ்சி பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது உங்களோட மார்க் ஷீட் நம்பர். ஓகேவா? ஸோ உங்களோட 10 டிஜிட் மார்க் ஷீட் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அண்ட் உங்களோட லாகின் ஐடி, இது வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு லாகின் ஐடியை கொடுக்கலான்ட்டு. பட் நீங்கள் உங்களோட லாகின் ஐடி ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஷ்வான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஜாஷ்வா @123. ஸோ உங்களுக்கு ஏற்ற லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது அவைலபிளாக இருந்தால் காமிக்கும். ஓகேவா? அண்ட் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் க்ரியேட் அ பாஸ்வேர்ட் அதே மறுபடியும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்களா? இது உங்களோட 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? அண்ட் நீங்கள் உங்களோட லாகின் ஐடி அண்ட் இமெயில் ஐடி வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு இந்தியா அண்ட் அப்ராட் இதில் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் இங்கே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அண்ட் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன். ஸோ இப்படி நீங்கள் வந்த உடனே ஃபில் ஆல் த மேண்டட்ரி காலம்ஸ், அதாவது நேமு, அவங்களோட நம்பர், அதில் எல்லா டீட்டெயில்ஸையும் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே ஆல் மேண்டட்ரி காலம்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் 500 rupees ஆன்லைன் ஃபில்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு பே பண்ணணும். இது வந்து 500 எதுக்குன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பே பண்ணணும்.
அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1000. இதே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் எதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 6 இம்பார்ட்டண்ட்டான கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இந்த 7.5% லிஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து என்னென்னா இது கவர்மெண்ட் ஸ்கூலோட ரிசர்வேஷன் மாதிரி. ஓகேவா? ரிசர்வேஷன் மாதிரி இல்லை, ரிசர்வேஷன் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அந்த பசங்களுக்கான ரிசர்வேஷன் சீட். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது கவர்மெண்ட் கோட்டா லிஸ்ட்டு. இது எல்லாமே இந்த கவர்மெண்ட் கோட்டா அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு உங்களோட நீட் ஸ்கோர்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட்டுன்றது வந்து என்னென்னா, ஸோ டிசபிளாக இருக்காங்கள, ஸோ அவங்களுக்கான இது, லைக் நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கான இது. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸில் இருந்திருப்பாங்களே அவங்களுக்கான இது, இல்லை பசங்க சர்வீஸ்மேனோட பசங்களுக்கான ஒரு கேட்டகரி. அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான கேட்டகரி இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கேட்டகரிஸ்க்கான இது தான் அது ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட்டு. அண்ட் மைனாரிட்டி லிஸ்டிங்கிறது வந்து லைக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் அண்ட் மலையாளம், தெலுங்கு மைனாரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி மைனாரிட்டிஸில் இருக்கவங்களுக்கான ஒரு கேட்டகரி இது. ஓகே, இந்த என்ஆர்ஐன்றத என்ஆர்ஐ அண்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ என்ஆர்ஐன்றது என்னென்னா, உங்களோட பேரண்ட்ஸ் இல்லைனா பெட்டர்னல் ஆர் மெட்டர்னல், அதாவது உங்களோட அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ், அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ், இல்லை ஃபஸ்ட் டிகிரி கசின், இல்லை உங்கள் தாத்தா பாட்டி, இவங்கெல்லாம் யாராச்சும் அப்ராடில் இருந்தாங்க, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக அப்ராடில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன் வச்சுருப்பாங்க, பட் அதர் கண்ட்ரியோட பெர்மனன்ட் ரெசிடென்சி வச்சுருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸோட பிஆர் வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கான இதுதான் இந்த என்ஆர்ஐ லிஸ்ட்டு. அண்ட் உங்களுக்கு என்ஆர்ஐக்கான டாக்குமெண்ட்ஸ் அந்த ஹெல்ப்லாம் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ஆர்ஐ வந்து அப்ராடில் அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆச்சு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தா தான் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து என்ஆர்ஐ கேட்டகரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு போடுறீங்கன்னா 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போடுறீங்கன்னா 1 lakh. ஓகேவா? இது வந்து ரீஃபண்டபிள் தான் டில் round 2 வரைக்கும். ஓகேவா? நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் நீங்கள் நடுவில் கேன்சல் பண்ணுறீங்கன்னா கூட. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து நான் ரீஃபண்டபிள், இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்லாம் கிடைக்காது. இதோட ஃபீஸ் வந்து 500. ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டாக்கு அண்ட் 1000 ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது வந்து நான் ரீஃபண்டபிள், இது வந்து எல்லாம் பே பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மெரிட் எலிஜிபிலிட்டி என்னது? இந்த மெரிட் எலிஜிபிலிட்டினா உங்களோட நீட் ஸ்கோரை பொறுத்து. ஓகேவா? நீட் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் ஆக ஆரம்பிக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் பேஸ்ட் ஆன் கேண்டிடேட்ஸ் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்னு இருக்கும். இந்த சாய்ஸ் லாக்கிங்னா என்னென்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்களுக்கு இந்தந்த காலேஜஸ்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு 4 டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜ் ஏ, பி, சி, டின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த காலேஜஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட சாய்ஸை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்ட்டு. அண்ட் சீட் வில் பி அலாட்டட் ரவுண்ட் வைஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் 1, 2, 3 அந்த மாதிரி போகும். ஸோ இது வந்து ரவுண்ட் வைஸில் அலாட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளைங் 69% ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் நீட் மார்க்ஸ். நம்ம நீட் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். பட் இது என்ன 69% ரூல் ரிசர்வேஷன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் படி பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து 69% வரும். அண்ட் மீதி இருக்க 31% வந்து ஓப்பன் காம்படிஷன், ஓசி கேட்டகரியில் வரும். ஓப்பன் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீட் மார்க்ஸ் வந்து ஹையர் மெரிட் ஸ்கோர் வச்சும் உங்களுக்கு காலேஜஸ் இதாகும். ஓகே, இதை பற்றி ஒரு இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். இப்போது ஒரு கேண்டிடேட், ஒரு 3 கேண்டிடேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 3 கேண்டிடேட் இருக்காங்க. கேண்டிடேட் ஏ, பிசி. அவங்களோட நீட் ஸ்கோர், கேண்டிடேட் ஏவோட நீட் ஸ்கோர் 680. அவங்களோட கேட்டகரி ஓசி அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அண்ட்
கேண்டிடேட் பி இருக்காங்க. அவங்களுக்கு நீட் ஸ்கோர் வந்து 650. இவரோட 30 மார்க்ஸ் கம்மி. கேட்டகரி பிசிஎம்ல வராங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அண்ட் கேண்டிடேட் சி 610 பிசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ கேண்டிடேட் ஏ வந்து ஹையஸ்ட் மார்க். அவரோட மெரிட் மார்க்கும் அதிகம். அதனால அவரோட சீட் அவைலபிலிட்டி இருக்கும். அவருக்கு ஈஸியா சீட் கிடைச்சிரும். கேண்டிடேட் பி அவரோட ஸ்கோர் கொஞ்சம் கம்மி. பட் ஆனாலும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு கேட்டகரி பேஸ்டில் அவருக்கு அந்த மார்க்குக்கு அவருக்கு சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தால் அவருக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா அவரோட செகண்ட் சாய்ஸ், அதாவது காலேஜ் பி அவர் சூஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த காலேஜ் பிக்கு போகும். அப்படி இல்லைன்னா சிக்கு போகும். இதே மாதிரி தான் தேர்ட் கேண்டிடேட்டுக்கும் ஆகும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். அண்ட் உங்களுக்கு சீட் இப்போ இந்த இது என்னென்னா, உங்களுக்கு அலாட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க ஃபீஸ்லாம் பே பண்ணிடலாம். காலேஜ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அவங்க வாங்கிட்டு அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை அவங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் 1 இந்த இடத்துல ஆரம்பிக்குது. ஓகேவா? ரவுண்ட் 1 சேம் தான். ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தது தான். இந்த சப்மிஷன் ஆஃப் சாய்ஸஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ 2 டைப் இருக்குது. நாட் அலாட்டட், அலாட்டட். அலாட்டட்னா உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். நாட் அலாட்டட்னா கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் பார்த்துடலாம். நாட் அலாட்டடில் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு சீட் இந்த ரவுண்ட் 1ல் கிடைக்கலன்னா, நீங்கள் பே பண்ண ஃபீஸு, செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே நீங்கள் மறுபடியும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? அண்ட் இப்போ அலாட் ஆச்சுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அலாட் ஆன காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். காலேஜ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த இடத்துல படிக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து படிக்கலைன்னா, நீங்கள் மறுபடியும் ரவுண்ட் 2க்கு ட்ரை பண்ணலாம். எஸ், நான் வந்து வெளியே ரவுண்ட் 2க்கு ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் இப்படி போயிடலாம். இல்லை, நான் இங்கே படிக்கிறேன்னா இந்த காலேஜ்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். அண்ட் அலாட்டட்லேயும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நாட் ஜாயின்ட், ரிசைன்டு, ஃப்ரீ எக்ஸிட்னு இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு அந்த காலேஜ் விருப்பம் இருக்காது. ஸோ அதனால் ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடுவாங்க. இந்த ஃப்ரீ எக்ஸிட்ன்றது வந்து என்னென்னா, நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க தெரியுமா அந்த அமௌண்ட். கவர்மெண்ட் கோட்டாக்கு 30யும் அண்ட் 1 lakh ஃபார் மேனேஜ்மெண்ட். அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். நீங்கள் பண்ண டெபாசிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஃப்ரீ எக்ஸிட் ஆகி அப்ராட் போய் படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரவுண்ட் 2க்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம், இதை பற்றியும் பார்த்துட்டோம். ரவுண்ட் 2 இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆடட் ஆன சீட்ஸ் காமிக்கும். ஏற்கனவே இருக்க சீட் காட்டும். எவ்வளோலாம் இருக்குன்றத நம்மளுக்கு காமிச்சிரும். ஏன்னா ரவுண்ட் 1ல் கிடச்சவங்க நிறைய பேர் கேன்சல் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான சீட்ஸ்லாம் இங்கே காமிக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணியிருப்பீங்கள, இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜஸ் வேணும்ன்ட்டு. அது எல்லாமே நல்லா ட்ரீட்டட் ஆகும். விச் மீன்ஸ் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் சாய்ஸ் ஃபில்லிங் மறுபடியும் பண்ண உடனே ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங், வியூ மாடிஃபை அண்ட் லாக் சாய்ஸஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாம் பண்ணிடுவோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் ரவுண்ட் 2 சீட் அலாட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ரவுண்ட் 1 மாதிரியே தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்கும். நாட் அலாட்டட், அலாட்டட்னு இருக்கும். ஸோ அலாட்டட், நாட் ஜாயின்ட், ஃப்ரீ எக்ஸிட். ரவுண்ட் 2லேயும் பாருங்கள் ஃப்ரீ எக்ஸிட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் அலாட் ஆனதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1ல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் தெரியுமா காலேஜு, அதை வந்து நீங்கள் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு ரவுண்ட் 2ல் கிடச்ச காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், வேணும்ன்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அண்ட் டியூஷன் ஃபீஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் முடிச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இல்லை, நான் வந்து அடுத்த ரவுண்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல ரெசிக்னேஷன் பிஃபோர் ஸ்டிப்புலேட்டட் டேட் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த காலேஜ் வேண்டானா ரிசைன் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த காலேஜ்லேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரவுண்ட் 3 ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கடைசி காலேஜ்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் இதை நீங்கள் பண்ணி முடித்த உடனே நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ரவுண்ட் போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் கூட பண்ணிக்கலாம். அலாட் ஆகியும் நீங்கள் வந்து காலேஜே ஜாயின் பண்ணலன்னா நாட் ஜாயின், ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. உங்களுக்கு இது வந்து செகண்ட் சான்ஸ். நீங்கள் வந்து ரிலீவ் ஆகுறீங்கன்னா ஈஸியாக ரிலீவ் ஆயிடலாம், எந்த ஃபைன் இல்லாமல். ஓகேவா? அண்ட் சீட் 2 நாட் அலாட்டட்னா
ஸோ அதே இதுதான். நீங்க வந்து எதுவுமே மறுபடியும் ஃபில் பண்ண வேண்டாம். உங்களோட அமௌண்ட் எல்லாமே நீங்க மறுபடியும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க டைரக்ட்டா ரவுண்ட் 3க்கு போயிரலாம். ஓகேவா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 இது வந்து மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்ட் 3ல ரவுண்ட் 1 அண்ட் 2ல வந்து சீட்ஸ்லாம் வேண்டான்ருப்பாங்கல்ல, அந்த சீட்ஸ் அவைலபிள் சீட்ஸ் எல்லாமேவும் இதில காமிக்கும். ஸோ வேக்கன்ட் சீட்ஸ் காமிக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் எல்லாமே மறுபடியும் கிளியர் ஆயிரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ரவுண்ட் 3 மாப் அப் சீட் அலாட்மெண்ட். அலாட்டட், நாட் அலாட்டட். ஸோ அலாட்டட் பார்க்கலாம். அலாட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு. டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்தோட உங்களுக்கு எலிஜிபிள் லைக் ரவுண்ட்ஸ் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கிடச்ச காலேஜில் தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அப்படி அலாட்டட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா, ஸோ இதை நல்லா பாருங்கள். ஸோ உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் இருக்குல்ல, உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு 30,000 பே பண்ணியிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு 1,00,000 பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஃபுல்லாக போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் நாட் அலாட்டட். இதுலேயும் கிடைக்காதவங்க ஸ்ட்ரே ரவுண்ட். இதுதான் 4th ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? இதுக்கு டேரெக்டாக போயிடுவாங்க. இதில் என்ன ஆகுனா, இந்த ரவுண்டை வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து டைரக்ட் பண்ணி நடத்துவாங்க. ஓகேவா? இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டேட் போடுவாங்க. இது பழைய டேட்டு. ஸோ இது கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான டேட் போடுவாங்க. அது ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் மோஸ்ட்டாக ஆயிரும். ஓகே, உங்களுக்கு சீட் அலாட் ஆயிரும். மேக் டியூஷன் ஃபீஸு அண்ட் ரிப்போர்ட் டு காலேஜ். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டு அந்த காலேஜில் சேர்ந்துக்கலாம். அப்படி இல்லை, நான் வந்து சேரலை, இங்கே சேரலை அப்படின்னா, நீங்கள் அதே தான் நம்ம மேலே பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபைன் எல்லாமே பே பண்ண வேண்டியதாக வரும். உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வராது. அதே மாதிரி நாட் அலவுட் டு பார்ட்டிசிபேட் எனி ஃபர்தர் ரவுண்ட்ஸ் இன் டிஎன் யூஜி கவுன்சிலிங் ஃபார் நெக்ஸ்ட் 1 அகாடமிக் இயர். ஸோ நெக்ஸ்ட் 1 இயர் அகாடமிக் இயர் வரைக்கும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களை லிட்ரலாக பேன் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்தியா அப்ராட் அண்ட் உங்களுக்கு தமிழ்நாடு as well as அதர் ஸ்டேட்ஸில் லோ பட்ஜெட்டில் காலேஜ் அட்மிஷன் கைடன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. 2017 இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9+ இயர்ஸாக thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் அட்மிஷன் கைடன்ஸ் வேணும்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் மோர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள்.